வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் தென்னிந்திய நடிகர் சங்க பொதுக்குழு ஆலோசனை. சங்கத் தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்பு. மலையாள திரையுலகை போன்று தமிழ் திரையுலகத்தில் பாலியல் தொல்லைகள் இல்லை என நடிகைகள் ஷர்மிளா, ரிஷா விளக்கம். ஹேமா கமிட்டியை போன்று தமிழ் திரையுலகிற்கு கமிட்டி வேண்டாம் என திட்டவட்டம். ஆதி திராவிட மாணவ மாணவிகளின் விடுதிகளை சீரமைக்க போர்க்கால அடிப்படையில் சிறப்பு குழு அமைக்க வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கு காவல்துறை அனுமதி. வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள மாநாட்டில் சுமார் 50,000 பேர் பங்கேற்கின்றனர். நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்ததாக தகவல். அமெரிக்க வாழ் தமிழர்களுடன் இருப்பது தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை தருகிறது. சிகாகோவில் அமெரிக்க வாழ் தமிழர்கள் மத்தியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி திடீர் டெல்லி பயணம். ஒருநாள் பயணமாக டெல்லி சென்றுள்ள ஆளுநர் இன்று இரவே சென்னை திரும்புவார் என தகவல். தருமபுரி மாவட்டத்தில் தொழில் பூங்கா அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரியது சிப்காட். மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்திடம் சிப்காட் நிறுவனம் விண்ணப்பம். சென்னை கோயம்பேட்டில் தொடர்ந்து உச்சத்தில் சின்ன வெங்காய விலை. முதல் தர சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாய் வரை விற்பனை. கன்னியாகுமரி மாவட்டம் தெள்ளாந்தி ஆனைக்கால் பகுதியில் வாழைத் தோட்டத்தை சேதப்படுத்திய யானைகள் கூட்டம். தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த தயாராகும் வகையில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் மாநில தேர்தல் ஆணையம் சுற்றறிக்கை. அனைத்து வகையான வாக்குப்பெட்டிகளின் தற்போதைய நிலை, தரம் குறித்து ஆய்வு செய்ய ஆட்சியர்களுக்கு உத்தரவு. மத்திய வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. தமிழ்நாடு, புதுச்சேரியில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 18,553 கன அடியில் இருந்து 16,794 கன அடியாக குறைவு. அணையில் இருந்து பாசனத்திற்காக 19,700 கன அடி நீர் வெளியேற்றம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் குறைந்தது நீர்வரத்து. இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 14,000 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதாக அதிகாரிகள் தகவல். வேலூர் சிறையில் ஆயுள் தண்டனை கைதியை வீட்டு வேலைக்கு பயன்படுத்தி கொடுமைப்படுத்திய விவகாரத்தில் சிபிசிஐடி வழக்கு பதிவு. வேலூர் சிறைத்துறை டிஐஜி உட்பட 14 பேர் மீது வழக்கு பதிந்து விசாரணை. இந்தியாவில் இருந்து ஜெர்மனி சென்ற விமானம் வெடிகுண்டு மிரட்டலால் துருக்கியில் அவசரமாக தரையிறக்கம். 200க்கும் மேற்பட்ட பயணிகள் வெளியேற்றப்பட்டு வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் சோதனை.